முருகாச்சரணம். இப்போ பார்க்குற பாடல் திருவாலங்காடு என்ற தலத்தை பற்றி அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழை பார்ப்போம். இந்த பாடல் மதானியில் 673வது பாடலாகவும் செங்கல்வராய பிள்ளை அவர்கள் எழுதிய முருகவேள் பன்னிரு திருமறையில் 677வது பாடலாகவும் அமைந்திருக்கிறது. கன ஆலம் கூர் விழி மாதர்கள் என்று துவங்குகிற பாடல். இது திருவாலங்காடு என்ற தலத்தை பற்றியது. திருவாலங்காடு சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு தலம். இது ரத்ன சபை என்று அழைக்கப்படுகிறது. சிவன் நடமாடியதாக 5 சபைகள் குறிப்பிடப்படுகின்றன. இந்த 5 சபைகளையும் கனக சபை, தங்கமயமான சபை, அது சிதம்பரத்தில் இருக்கிறது. மதுரையில் இருக்கிறது ரஜத சபை. ஆடுகின்ற நடனம் சுகதாண்டவம் அப்படின்னு சொல்லுவோம். திருவாலங்காடில் ரத்ன சபை, அங்கே ஊர்த்வ தாண்டவம். திருநெல்வேலியில் தாமிர சபை, அங்கே திருத்தாண்டவம். குற்றாலத்தில் சித்திர சபை, அது திரிபுர தாண்டவம் என்று 5 வகையான தாண்டவம் நடனங்களை, சிவபெருமான் ஆடும் நடனங்களை குறிப்பிடுவது பஞ்ச சபைகள். இந்த பஞ்ச சபைகளில் திருவாலங்காடு என்பது ரத்ன சபையை குறிக்கும். அங்கே சிவபெருமான் ஊர்த்வ நடனத்தில் இருக்கிறார். காளி சும்பன் நிசும்பன் என்ற 2 அசுரர்களை வதைத்த பிறகு மிகவும் ரௌத்ரமாக இருந்தால் அவளுடைய கோபத்தை, ஆணவத்தை அடக்குவதற்காக நடனத்திற்கு அழைத்து சிவபெருமான் ஊர்த்வ தாண்டவம் ஆடின இடம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதனாலேயே இங்கே காளிக்கு ஒரு அருமையான கோயிலும் உண்டு. திருவாலங்காட்டில் காளிக்கு தனியான ஒரு கோயில் உண்டு. சிவபெருமான் ஆடும் நடனங்கள் பல வகைத்தானவை. அதை வகைப்படுத்தும் போது நவதாண்டவம்னு சொல்கிறோம், பஞ்ச தாண்டவம்னு சொல்கிறோம், 108 விதமான நடனங்கள் ஆடுகிறார் என்றெல்லாம் சொல்லுவோம். அதில் ஊர்த்வ நடனம், காலை தலைக்கு மேலே தூக்குகின்ற அந்த கோலம் சிவபெருமானுடைய கோலம். இது திருவாலங்காட்டில் நிகழ்ந்தது. இந்த திருவாலங்காட்டை பற்றி 4 பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது, அருணகிரிநாதர் பாடியதாக. இந்த குறிப்பிட்ட பாட்டில் மிகவும் கெடுமதி உடையவர்கள், நிறைய தவறு செய்கின்ற பெண்கள், அதே போல தீயவர்களுடைய நட்பு, இதையெல்லாம் தவிர்த்து நான் உன்னுடைய அருளை பெறுவது எந்த காலம் என்று கேட்கிறார். இந்த பாடல்ல சிவபெருமான் காளியோடு நடனம் ஆடிய காட்சியையும் பாடல்ல குறிப்பிடுகிறார். இப்போ பாட்டை பார்ப்போம். கன ஆலம் கூர் விழி மாதர்கள், மண சாலம் சால் பழிகாரிகள், கன போகம் அம்போருகமாம் இணை முலை மீதே, கசிவாரும் கீறு கிள்ளால் உரு வசை காணும் வீணிகள், களி கூறும் பேய் அமுதூன் இடு கசுமாலர். இதில் இந்த பொது மகளிரோட குணங்களை பற்றி இதில் விவரிக்கிறார். கன ஆலம் கூர் விழி மாதர்கள், ஆலம்னா கடுமையான விஷம். அந்த பொது மகளிருடைய கண்கள் விஷத்தை போன்றவை. ஆலம் கூர் விழி, மனசால் அஞ்சால் பழிகாரிகள், கெட்ட காரியங்கள் செய்வதற்கு எந்த விதமான பயமும் இல்லாதவர்கள். மன சாலம் பழிகாரிகள் அப்படின்னு எடுக்கலாம். அதாவது மனதில் வஞ்சனை நிறைந்த பழிகாரிகள், தீய குணமுடையவர்கள். கன அம்போருகமாம் இணைமுலை மீதே, கசிவாரும் கீறு கிள்ளால் உரு வசை காணும் காளி வீணிகள். கன அம்போருகம் இணைமுலை மீதே, தாமரை மொட்டு போன்ற பருத்த முலைகளை உடைய அந்த முலைகளில் அவர்களுக்கு வேண்டியவர்கள், அவர்களை சுகித்திருப்பவர்கள் ஏற்படுத்துகின்ற கீறல்களாலும் கிள்ளல்களாலும் நிறைந்த அந்த மார்பகங்களை உடைய வீணிகள் மிகவும் மோசமானவர்கள்.
களிகூறும் பேய் அமுதூன் இடு கஸ்மாலர். களிகூறும், களினா ஆவேசத்தை தருகின்ற, களிப்பை தருகின்ற. பேய் அமுது ஊன் இடு. பேய் அமுது அப்படின்னா இந்த இடத்துல மாம்சத்தை குறிப்பிடுகிறார். உணவை பற்றி சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்லுவார், ஆவேச நீரை குடித்த துட்டர்கள் அப்படிம்பார். அதாவது மது போன்ற கள் போன்றவற்றை குடிப்பவர்கள் அப்படின்னு. இந்த இடத்துலையும் அது மாதிரி ஆவேசத்தை கொடுக்கின்ற, தீய வெறித்தன்மையை கொடுக்கின்ற மாமிச உணவை அந்த பெண்கள் அந்த சுகத்தை அனுபவிக்க வருகிறவர்கள்கிட்ட கொடுக்கின்ற உணவுகள் மிகவும் கீழ்மையான உணவுகள். அவர்கள் மனத்தில் அசுத்தம் நிறைந்தவர்கள். கஸ்மாலர், கஷ்மலம் அப்படின்னாலே சம்ஸ்கிருத வார்த்தை அது. அதில் மிகவும் கேவலமான அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியான உணவை தருகின்றவர்கள். மனவேல் கீல கலாவிகள், மாயம் கீத வினோதிகள், மருளாரும் காதலர் மேல் விழு மகளிர், வில் மதி மாடம் வான் திகழ்வார், மிசை மகிழ்கூறும் பாழ் மனமாம். அருணகிரிநாதர் இந்த மனத்தை பற்றி சொல்கிறார். இப்படியெல்லாம் இருக்கின்ற பெண்களிடம் போய் என்னுடைய மனது அலைப்பாய்கிறது. பாழ் மனம், என்னுடைய மனம் மிகவும் கேடு கட்டியிருக்கிறது. மனவேல் கீல கலாவிகள், மனத்தில் சூழ்ச்சியை தந்து, அதனால் கீழ கலாவிகள் அப்படின்னு சொல்கிற போது மாயாஜாலம் மந்திரவாதிலாம் அது மாதிரி செய்கிறவா. மாயம் கொடு, மாயம் அப்படிங்கிறார். மாயத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது மந்திரவாதிகள், மந்திர தந்திரங்கள் நிறைந்த. மனவேல் கீலகம், கீலகம்னா கலகம், மனத்தை கலக்குகின்ற, மனத்தை கெடுக்கின்ற அந்த பெண்கள். கீத வினோதிகள், அந்த இசை நல்ல இசை இல்லை, அது மனத்தை கெடுக்கின்ற இசை. மாயத்தால் நிறைந்த மயக்குகின்ற இசைகளை கொண்டு மருளாரும் காதலர் மேல் விழு, அந்த மாதிரியான பெண்கள் தன்னை நோக்கி வருபவர்கள் மேல் விழுந்து மதி மாடம் வான் திகழ்வார். அவர்கள் இருக்கின்ற வீடுகளோ பெரிய மாளிகைகள், வானத்தை தொடுகின்ற அளவுக்கு உயர்ந்த கட்டிடங்கள். அங்கே இருக்கும் பெண்களிடம் சென்று மகிழ் கூறும் பாழ் மனம். இதையெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு நினச்சின்னு இருக்கிற என்னுடைய மனத்தை உன் மலர் பேணும் தாள் உண்ணவே அருளாயோ. உன் பதமலர், உன்னுடைய பாதத்தை நினைக்கின்ற அந்த நிலையை எனக்கு நீ தரமாட்டாயா? நான் மிகவும் கெடுதலான வழியில் போயின்னு இருக்கேன். பெண்களிடம் மயங்கி என்னுடைய இதெல்லாம் தான் சந்தோஷம்னு நினச்சிட்டு இருக்கேன். அதை எல்லாத்தையும் நீக்கி நீ என்னை உன்னுடைய பாதங்களையே இடைவிடாது நினைக்கின்ற உண்ணவே அப்படிங்கிறார். எப்பொழுதும் மனத்தில் ஊன்றி நினைத்து கொண்டே இருக்கும்படியாக உன்னுடைய 2 பாதங்களையும் எந்நாளும் என் மனத்தில் வைக்கும்படியாக நீ எனக்கு அருள் புரிவாயாக. அடுத்த வரிகளில் சிவனை பற்றி, முருகனை பற்றி புகழ்ந்து பாடுறார். தனதானன் தானன தானன என வேதம் கூறு சொல் மீர் அழி ததை சேர் தன் பூ மண மாளிகை மணிமார்பாம் தகர் ஏறு அங்கு ஆர் அஜம் மேவிய குக வீர அம்பா குமாரம் மிகு தகைசால் அன்பர் அடியார் பெரு மகிழ் வாழ்வே. எனக்கு உன்னுடைய பாதங்களை நினைக்கும் அருளை கொடு. முருகா, நீ எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், தனதானன் தானன தானன என. இது இந்த பாட்டோட சந்தமே இதுதான். இந்த பாட்டை முதல்ல பார்த்தோன்னாக்கா முதல் வரியில் இந்த தனதானன் தானன தானன அப்படிங்கிற சந்தத்தில் அமைந்த பாடல் இது. அதையே இங்கே சொல்கிறார். அந்த மாதிரியான ஜதிகளோடு சந்தத்தோடு சொல்லப்படுகின்ற
வேதங்களை வேதம் வந்து சந்தஸ் இல்லையா அடிப்படையா, வேதம் சொல்கின்ற அழி ததை சேர், அழினா வண்டு, அந்த முருகன் அணிந்திருக்கின்ற மாலை ததை சேர் தன் பூ மண மாளிகை, பூ மணத்தோடு இருக்கின்ற பூக்கள், அந்த பூக்களால் ஆகிய மாளிகை, மாளிகைனா மாலை, அந்த வண்டு கூட்டங்கள் சூழ்ந்து ஒழிக்கின்ற புது பூக்கள் நிரம்பிய மாலையை அணிந்த முருகா. இதில் என்னன்னா வண்டு கூட்டங்கள் வேதத்தை போல உரைக்கிறது அப்படின்னு சொல்றார். ஆசைக்கூர் பத்தனையில் சொல்லுவார், மாசிலோர் புத்தி அழிபாட அப்படிம்பார். மனதில் மாசில்லாத அடியவர்கள், முனிவர்களும் ரிஷிகளும் முருகனை சுற்றி வரும்போது சொல்லும் வேத ஒலிதான். அவர்கள் வண்டு போல முருகனின் பூமாலையை சுற்றி வந்து வேதம் சொல்லுவார்களாம். அதைத்தான் வந்து இங்கே கொஞ்சம் அழகாக திருப்பி சொல்கிறார். தனதானன் தானன தானன என வேதம் கூறு சொல், வேதத்தை சொல்கின்ற மீறு, அதை போலவே அதைவிட இன்னும் பெருமையான அழி ததை, ததைனா கூட்டம், அழினாக்க வண்டுகள் சேர்ந்த கூட்டம் சுற்றுகின்ற பூ மாலையை அணிந்த மணிமார்பா முருகப்பெருமானே. தகர் ஏறு அங்கு ஆர் அஜம்மேவிய குக வீர அம்பா குமரா மிகு தகைசால் அன்பார் அடியார் மகிழ் பெருவாழ்வே. தகர்னா பொதுவாக ஆடு, ஆனால் இந்த இடத்துல வந்து தகர்க்கின்ற, பொடியாக்குகின்ற, அழிக்கின்ற அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். தகர் ஏறு அங்கு ஆர் அஜம், தகர் ஏறு அங்கு ஆர் அஜம், அஜம் ஏறு, அஜம்னா ஆடு. அங்கே ஒரு காலத்தில் அந்த ஆட்டின் மீது ஏறி, அழிவை ஏற்படுத்திய ஆட்டின் மீது ஏறி மேவிய குஹா, எல்லோரையும் காப்பாற்றிய முருகப்பெருமானே. அம்பா குமரா, பார்வதியின் மைந்தனே. நாரதர் ஒரு காலத்தில் இந்த உலக நன்மைக்காக யாகம் செய்த போது அந்த யாகத்தில் மந்திர உச்சாடனம் தவறாக ஆனதுனால ஒரு வலிமையான பயங்கரமான ஒரு ஆட்டுக்கிடா ஒன்று அந்த யாகத்தில் இருந்து தோன்றியது. அந்த ஆட்டுக்கிடாவை அடக்கி தன்னுடைய வாகனமாக கொண்டவன் முருகப்பெருமான். அந்த ஆட்டுக்கிடாவை அடக்கக்கூடிய வலிமை முருகனுக்கு மட்டுமே இருந்தது. அதனால முருகன் அந்த ஆட்டுக்கிடாவை அடக்கினான். அதைத்தான் இங்க குறிப்பிடுகிறார். தகர் ஏறு அங்கு ஆர் அஜம் மேவிய, அஜம்னா ஆடு, தகர் அழிவை ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த ஆட்டின் மீது ஏறி ஆட்டை அடக்கிய குஹா முருகப்பெருமானே. முருகனுக்கு ஆட்டுக்கிடாவும் ஒரு வாகனம்னு சொல்லுவான். இந்த நிகழ்ச்சியை வந்து கந்தபுராணத்திலையும் குறிப்பிட்டிருக்கு. அதே போல ஸ்காந்தத்திலையும் இந்த வரலாறு இருக்கு. முருகன் பாலலீலையா குறிப்பிடுகிறார்கள். மிகு தகைசால் அன்பார் அடியர் மகிழ் பெருவாழ்வே. அன்பர் அடியவர் உள்ளத்தில் எப்போதும் இருப்பவன் இல்லையா, அவர்கள் மனம் மகிழுமாறு எப்போதும் அவன் உள்ளத்தில் இருக்கின்ற முருகப்பெருமானே. தினமாம் அன்பாய் புனம்மேவிய தனிமானின் தோளுடன் ஆடிய தினை மா இன்பாம் உயர் தேவர்கள் தலை வாமாம் திகழ் வேடம் காளியோடு ஆடிய ஜெகதீச சங்கமேச நடேசுரர் திருவாலங்காடினில் வீரிய பெருமாளே. தினம் ஆம் அன்பாய், தினந்தோறும் உன்மீது கொண்ட அன்புடன் புனம் மேவிய திணைப்புனத்தில் இருந்த தனி மான், அது வள்ளிப்பிராட்டி, அவள் தோளுடன் ஆடிய, அவள் தோளை தழுவிய மா இன்பத்தை தருபவனே முருகா. உயர் தேவர்கள் தலை வாமா, வாமான அழகன் அர்த்தம். தேவர்களுடைய தலைவனே அழகனே.
திகழ் வேடம் காளியோடு ஆடிய ஜெகதீச சங்கமேச நடேசுரர் திருவாலங்காடினில் வீரிய பெருமாளே. திகழ் வேடம் காளியோடு ஆடிய, இதுல வேடம் கொண்டு, அவள் காளியாக வேடம் கொண்டு வந்தாள் அம்மை. அந்த சும்பன் நிசும்பன் என்கிற 2 அசுரர்களை அழிப்பதற்காக, அந்த உக்ரம் குறைவதற்காக சிவபெருமான் அவளோடு நடனமாடி அவளுடைய உக்ரத்தை தணித்தார். அந்த நிகழ்ச்சியை தான் இங்க சொல்றார். திகழ் வேடம் காளியோடு ஆடிய, அந்த காளியோடு நடமாடிய ஜெகதீச, இந்த உலகுக்கெல்லாம் தலைவனே. இந்த இன்னொரு பாட்டில் சொல்லுவார், திட்டென நடித்து அப்படிம்பார். சிவபெருமான் டக்குன்னு காதுல இருந்த குழை தரையில விழுந்த உடனே தன்னுடைய கட்டை விரலால் அந்த குழையை எடுத்து காதில் அணிந்து கொள்கிறார். அப்பதான் காலை தலைக்கு மேல தூக்கி ஊர்த்வ நடனமாக ஆடுகிறார். அதைத்தான் இங்க சொல்றார். காளியோடு ஆடிய ஜெகதீஷா சங்கமேச. சங்கம் அப்படின்னாக்க சங்குகள் நிறைந்த, சங்கம்னா கூட்டமான சங்கங்கள். சங்கமேசர் அப்படிங்கிறது பவானி கூடல் துறையில் இருக்கிற சிவனுக்கும் ஒரு பெயர். அங்கே சிவபெருமான் சங்கமேஸ்வரராகவே எழுந்தருளியிருக்கிறார். சங்கமேசம். நடேசுரர், நடனம் ஆடுகின்ற நடராஜ பெருமானே. திருவாலங்காடினில் வீரிய பெருமாளே, திருவாலங்காட்டில் நடனமாடிய பெருமாளே, சிவபெருமானே, முருகப்பெருமானே, நீ எனக்கு அன்பர்கள் மனத்தில் இருந்து மகிழ்விக்கும் நீ எனக்கு உன்னுடைய பாதங்களை எப்போதும் மனத்தில் இருத்தி கொள்ளும்படி அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கிறார். முருகாச்சரணம்.